அரசியல் ஆரம்பிக்கலாமா? இது வெறும் அரசியலுக்காக பதிவு செய்யக்கூடிய பதிவில்ல. ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை சுட்டிக்காட்டவும், இன்றைக்கு ஒரு பணக்கார வர்க்கம் முழுமையாக 70% மக்களுடைய வாழ்வாதாரத்தை, அவர்களுடைய உழைப்பை இன்றைக்கு முழுமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஒரு முகவர்களாக இளைய சமுதாயத்தை மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். முழுமையாக ஒரு பாசிசம் அரசியல் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்றது. ஒரு முகவராக ஒரு இளைய சமுதாயத்தை மாற்றும்போது அவர்களுக்குரிய காப்பீடு கொடுக்கப்படாமல், ஓய்வூதிய திட்டம் முழுமைப்படுத்தாமல், அன்றைய அவர்கள் உழைக்கக்கூடிய அந்த கமிஷனை மட்டுமே பெற்றுக்கொண்டு வரும் சந்ததிகளை ஏமாற்றி கொண்டிருக்கும் இந்த 30% பணக்கார வர்க்கங்களை இன்றைக்கு எங்கேயோ ஒரு இடத்தில் நமக்காக தேசிய பணியாளர்களாக வேலை செய்து கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருப்பவர்களை இன்றைக்கு உருமாறப்பட்டு உருவாக்கி தேச விரோதிகளாக, தீவிரவாதிகளாக இன்றைக்கு நியமனம் செய்து கொண்டிருக்கும் அரசாங்கம் அவர்களுக்குரிய உரிமைகளை மீட்டெடுத்து கொடுக்காமல் முழுமையாக அவர்களை அங்கீகரித்து ஒரு தீவிரவாதி சக்தியாக இன்றைய பாசிசம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஒரு நமக்காக போராடக்கூடிய தேசிய பணியாளர்களை மீண்டும் மீண்டும் ஒரு அச்சுறுத்தலான ஒரு தீவிரவாதி சக்திகளாக அவர்களுடைய உடைமைகளை முழுமையாக முடக்கம் செய்யும்போது அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான வாழ்க்கை இன்றைக்கு தீவிரவாதி சக்திகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு முழுமை பெறாத ஒரு வாழ்வாதாரமாக இன்றைக்கு நாம் ஒவ்வொரு இடத்திலும், அதிலும் இஸ்லாமிய மக்களை எவ்வாறு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் நம்மளுடைய அரசியலமைப்பு. ஒரு இஸ்லாமிய மக்களுடைய பெயர்களை கேட்கும்போதே அவர்கள் தற்செயலாக எங்காவது வேலை நியமனம் செய்யும் போதோ, அல்லது எங்காவது பிரயாணம் செய்யும் போதோ, அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு தற்காலிகமாக அவர்கள் நடந்து செல்லும் போது ஏதாவது ஒரு தவறுதலாக ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போதோ அவர்களை மட்டுமே சுட்டிக்காட்டி எண்ணற்ற வழக்குகளை அவர்கள் மேல் திணித்து இன்றைக்கும் சிறை கைதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் முழுமையாக அந்த வழக்குகள் விசாரிக்கப்பட்டு அவர்களுக்குரிய நியாயம் கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கப்படும். இது இன்றைய சூழலில் நாம் ஒவ்வொரு இடத்திலுமே ஆங்காங்கு நடக்கக்கூடிய தீவிரவாதிகளாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் நம்மளுடைய அரசாங்கம் இன்றைக்கு அவ்வாறு ஒவ்வொரு இடத்திலுமே மக்களுடைய உரிமைகளை பறித்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே நம்ம அதிகபட்சமான ஒரு வரியை செலுத்தி கொண்டிருக்கிறோம். சுங்கச்சாவடிகள் இலவசமாக நமக்கு இந்த சுங்கச்சாவடிகளை இந்த கடந்த 15 ஆண்டுகளாக நாம் இன்றைக்கு ஒரு அடிமைத்தனமான வரிகளை நாம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். சாலை பகுதிகளுக்காக நம்மளிடத்திலிருந்து வசூலிக்கப்பட்ட இந்த சுங்கச்சாவடிகள் இன்றைக்கு முழுமையாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றது. இதனால் எண்ணற்ற விலைவாசிகள் ஏறி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இதை அனைத்துமே தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கு தீவிரவாதியாக சுட்டிக்காட்டி அவர்களை முழுமையாக அவர்களுடைய சொந்த பந்தங்களை முடக்கி அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை பறித்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதியாக உருவெடுத்து கொண்டிருக்கும் அனைத்துக்குமே நம்மளுடைய இந்த பாசிசம் அரசியல் மட்டுமே காரணம். அவர்களுடைய உரிமைகள் கண்டிப்பாக மீட்டெடுத்து அவர்கள் இடத்தில் கொடுக்கப்படும். அவர்களுடைய கோரிக்கைகள் முழுமையாக கேட்கப்படும். ஒரு நாள் நாம் என்றைக்குமே நம் மக்களிடத்தில் இருக்கும் அந்த கோரிக்கைகளை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை காது கொடுத்து கேட்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒரு பணக்கார வர்க்கங்களுக்கு மட்டுமே வங்கிகள் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அரசாங்க வேலைகள் அனைத்துமே இவர்களுடைய தீர்மானிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே வேலை அங்கீகாரம் நடக்கின்றது. எத்தனை இஸ்லாமிய மக்களுக்கு இன்றைக்கு அரசாங்க வேலை நியமனம் முழுமை பெற்று கொண்டிருக்கின்றது. இந்த இஸ்லாமிய மக்களுடைய பெயர்களை கேட்டாலே நிராகரிப்பு மட்டுமே அதிகபட்சமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற ஒடுக்குமுறைகளை விட்டு இந்திய தேசம்